Hi, welcome to the squad. This is Kodayo. அண்ட் இது வரைக்கும் வந்து சோஹோ ரவுண்ட் ஒன் கொஸ்டின்ஸில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வந்து ஒரு செட் ஒரு பர்டிகுலர் எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எப்போயுமே வந்து ஆப்டிடியூடில் 10 கொஸ்டின்ஸும் இந்த மாதிரி அவுட்புட் கொஸ்டின்ஸ் வந்து 15 கொஸ்டின்ஸும் இருக்கும். அண்ட் நீங்கள் ஆப்டிடியூட் படிக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட லாஜிக் ஐஓ சேனல் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த சேனல் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஜோஹோவில் இருக்கிற ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் வந்து போட்டிருக்கோம். ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது அண்ட் நிறைய பேர் அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் அப்படியே எக்ஸாக்டாக ரிப்பீட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செட் 2 பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளோட வெப்சைட் இருக்குது kodayo.dev. அதில் வந்து கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் போனீங்கன்னா அதில் வந்து பேசிக்லி ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற டேப்குள்ளே ஜோஹோ அவுட்புட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்கும். நான் உங்களுக்கு இந்த டேரக்ட் லிங்கே கொடுக்குறேன், நீங்கள் அங்கே டேரெக்டாக போய்க்கலாம். அண்ட் அதில் வந்து இது வரைக்கும் வந்து செட் 1 போட்டிருக்கோம். இதில் வந்து 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 15 கொஸ்டின்ஸும் நான் ஆல்ரெடி வந்து கவர் பண்ணிட்டேன். இதே பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம செட் 2 ஸ்டார்ட் பண்ணுறோம். செட் 2ல் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் 4 கொஸ்டின்ஸ் நான் கவர் பண்ண போகிறேன். 4 கொஸ்டின்ஸுமே வந்து ஸ்ட்ரிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். அதில் 2 கொஸ்டின்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டேன், ஆர்டிகல்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன் வித் கோடோட. ஸோ நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ வர்றப்ப ஆல் 4 கொஸ்டின்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் என்ன எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்துருவோமா? அண்ட் இது வந்து ஐடிகே வந்து கோடைவோலிருந்து நாங்களே டெவலப் பண்ண ஒரு இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அதோட டவுன்லோட் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அண்ட் C++, ஜாவா, பைத்தான் எந்த லாங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பைலர்லேருந்து எல்லாமே பில்டின். இந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலே போதும், வேறு கம்பைலர் கான்ஃபிகரேஷன் எதுவுமே பண்ண வேணாம். ரன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஓகே, அண்ட் இந்த வியூவில் ரன் பட்டன் காட்டாது, ஏன்னா நான் ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் இருக்கேன். பட் இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் மோடை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னா யூ கேன் see the ரன் பட்டன். ஓகே, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஜாவா கொஸ்டின் வந்து இது. அண்ட் யூஸ்வலி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஜாவாவும் கொடுப்பாங்க, C++ம் கொடுப்பாங்க, சியும் கொடுப்பாங்க. ஸோ டிபெண்ட்ஸ். ஸோ இந்த 3 லாங்குவேஜ்லையுமே அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் வந்து என்னென்னா டெஸ்ட்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதில் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறோம். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ், இந்த டெஸ்ட் கிளாஸ், இதுக்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்லி இந்த கிளாஸுக்கே இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற மெயின் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆப்ஜெக்ட் தட் ஸ்டார்ட்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆக போகுது. ஸோ பேசிக்லி மெத்தட் வந்து கால் ஆக போகுது. அண்ட் இந்த ஸ்டார்ட் மெத்தட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் STRA அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ STRA அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அண்ட் அந்த ஸ்ட்ரிங்கோட கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே டூ அப்படின்னு இருக்குது. ஸோ STRAங்கிற ஸ்ட்ரிங்கில் டூ அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா STRB அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அதில் வந்து மெத்தட் ஆஃப் STRA அப்படிங்கிறத கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தடுன்னு ஒரு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெத்தடை கால் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த டூ அப்படிங்கிற வேல்யூவை ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது வந்து என்ன ரிட்டர்ன் கொடுக்க போகுதோ அதுதான் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஓகே, அது என்ன ரிட்டர்ன் கொடுக்க போதோ அதுதான் வந்து இந்த STRBயில் பிரிண்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங் மெத்தட்குள்ளே போயிடுவோமா? இந்த மெத்தடை முதல்ல கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் இருந்தோம். மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்டார்ட்டை கால் பண்ணாங்க. ஸ்டார்ட்டுக்குள்ளே வந்தோம். ஸ்டார்ட்டுக்குள்ளே ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் ஒரு மெத்தட் காலிங் இருக்குது. ஸோ அந்த மெத்தட்குள்ளே திரும்ப போயிடலாம். ஸோ ஸ்ட்ரிங் STRA அப்படிங்கிறது ஆர்குமெண்ட்டாக வாங்கியிருக்கு. அதாவது இந்த டூ அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து நம்ம ஆர்குமெண்ட்டாக வாங்கியிருக்கோம். அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா STRA ஈக்குவல் டு STRA ப்ளஸ் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து கன்கேட்டினேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். ஸோ STRAவோட வேல்யூ என்னன்னா டூவு. அண்ட் இதில் வந்து குட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறாங்க. ஸோ டூ குட் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ரைட் சைடில் இவாலுவேட் ஆக போகுது. அண்ட் அந்த டூ குட்டுங்கிறத இந்த STRA அப்படிங்கிறதுலே வந்து நம்ம திரும்ப அசைன் பண்ணிடுறோம். ஓகேவா? அண்ட் அதை இங்கே பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பிரிண்ட் பண்ணுறப்ப டூ குட் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். சரியா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்னில் வந்து குட் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்பேஸ் குட் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ண போகுது அப்படின்னா டூ குட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும், ஸ்பேஸே இல்லாமல் பிரிண்ட் பண்ணும். இதை பிரிண்ட் பண்ணிவிடும் கன்சோலில். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் குட் அப்படிங்கிறத இந்த மெத்தட் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ STRB இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் குட் அப்படிங்கிறது அசைன் ஆகிருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன அசைன் ஆகிருக்குன்னா ஸ்பேஸ் குட், இதுதான் வந்து இங்கே அசைன் ஆகிருக்கும் STRBயில். சரியா? அதுக்கப்புறம் system.out.printlnல ஒரு கோலன் வைக்கிறாங்க.
கோலன் வச்சுட்டு எஸ்டிஆர்ஏ ப்ளஸ் எஸ்டிஆர்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எஸ்டிஆர்ஏ ப்ளஸ் எஸ்டிஆர்பி. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஒரு ட்ரிக்கியான விஷயம் நடக்க போகுது. அண்ட் நீங்கள் வந்து அவுட்புட் கெஸ் பண்ணுங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் இதை பாஸ் பண்ணிட்டு அவுட்புட் கெஸ் பண்ணுங்க. நான் அதை ரன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் கெஸ் பண்ண அவுட்புட்டும் இது வருதான் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஐ வில் கோ டு த எக்ஸ்பிளனேஷன். ஓகே, நவ் கெஸ் இட். சரி, நான் இப்போ அதை ரன் பண்ணுறேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா டூ குட் கோலன் ஸ்பேஸ் டூ ஸ்பேஸ் குட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்குது. ஓகே, எதனால் இப்படி பிரிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை காப்பி பண்ணி அங்கே வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இடையில ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி அவுட்புட். எதனால் இப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெயின் மெத்தட்லேருந்து ஸ்டார்ட் மெத்தட் கால் ஆகுது, அதுலேருந்து இந்த மெத்தடுங்கிற மெத்தட் கால் ஆகுதுங்கிறத பார்த்தோம். அண்ட் அதில் வந்து இந்த டூ குட்டுங்கிறது பிரிண்ட் ஆகிறத பார்த்துட்டோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன், ஃபர்ஸ்ட் வேர்டு டூ குட்டுங்கிறது ஓகே, சரியா? அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம். இதில் வந்து குட் அப்படிங்கிறது அசைன் ஆயிடுச்சு எஸ்டிஆர்பிக்கு, சரியா? அதுக்கு அடுத்து இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோலன் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதுவுமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்டிஆர்ஏ ப்ளஸ் எஸ்டிஆர்பி அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறாங்க. எஸ்டிஆர்ஏ ப்ளஸ் எஸ்டிஆர்பின்னு பிரிண்ட் பண்ணுறப்ப இந்த எஸ்டிஆர்ஏ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே வந்து அப்டேட் பண்ணிட்டோம், டூ குட் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணோம். பட் இங்கே திரும்ப எஸ்டிஆர்ஏ பிரிண்ட் ஆகுறப்ப வெறும் டூ மட்டும் தான் பிரிண்ட் ஆகிருக்குது. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இந்த எஸ்டிஆர்பியில் இருக்கிற ஸ்பேஸ் குட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்பேஸ் குட் வந்து எஸ்டிஆர்பியோடது, இந்த டூ தான் வந்து எஸ்டிஆர்ஏலேருந்து பிரிண்ட் ஆயிருக்குது. நம்ம இந்த இடத்துல எஸ்டிஆர்ஏ ஈக்குவல் டு எஸ்டிஆர்ஏ ப்ளஸ் குட்னு சொல்லி அதை சேஞ்ச் பண்ணாலும் இந்த இடத்துல அது வந்து அஃபெக்ட் ஆகலை. அஃபெக்ட் ஆகாமல் ஒரிஜினலாக இருந்த வேல்யூவான டூ மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்குது. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிங்கை ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறப்ப அது வந்து கால் பை வேல்யூ தான் நடக்குது. ஓகே, யூஸ்வலாக வந்து இந்த மெத்தட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறப்ப 2 விஷயம் படிச்சிருப்போம், கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே நம்ம ஒரு விஷயத்தை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம்னா கால் பை வேல்யூ ஃபார்மேட்டில் தான் வந்து பாஸ் ஆக போகுது. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரிங்கும் வந்து கால் பை வேல்யூவில் தான் பாஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த எஸ்டிஆர்ஏ வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் மெத்தடுக்குள்ளே பிரிண்ட் பண்ணுறப்ப அது டூ குட்னு பிரிண்ட் ஆகும். பட் இந்த ஸ்டார்ட் மெத்தட் வந்து அதோட ஸ்கோப்புக்கு வெளியே இருக்குது. ஸோ இதில் இருக்கிற இந்த ஒரிஜினல் வேல்யூவான டூ மட்டும் தான் வந்து இங்கே பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல எஸ்டிஆர்ஏக்கு பார்த்தீங்கன்னா டூ மட்டும் பிரிண்ட் ஆகுது. எஸ்டிஆர்பியில் ஸ்பேஸ் குட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஸோ டூ ஸ்பேஸ் குட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஓகே, இந்த முதல்ல இருக்கிற டூ குட்னு ஸ்பேஸ் இல்லாமல் சேர்ந்து பிரிண்ட் ஆகிறது வந்து இந்த மெத்தடில் பிரிண்ட் ஆகிறது. அதுக்கப்புறம் இந்த கோலன் வருது. அதுக்கப்புறம் எஸ்டிஆர்ஏல டூங்கிற வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகுது. எஸ்டிஆர்பியில் ஸ்பேஸ் குட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியணும் அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். என்னன்னா, ஜாவாவை பொறுத்த வரைக்கும் கால் பை வேல்யூல கால் ஆக போகுது. ஸ்ட்ரிங் மியூட்டேஷன் பற்றி இந்த இடத்துல நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பிகாஸ் இந்த இடத்துல புது ஸ்ட்ரிங் கிரியேட் ஆகுது. பட் அதில் நம்ம அட் த எண்ட் ஆஃப் த டே அங்கே வந்து எஸ்டிஆர்ஏங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டு விட்டுறோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது இதில் ஒரிஜினல் வேல்யூவே ரீட்டைன் ஆகும், அங்கே அதை நம்ம பண்ண சேஞ்ச் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அகைன் நான் கொஞ்சம் ஸ்லோவாக டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, நிறைய பேர் ஜாவாக்கு வந்து புதுசாக இருக்கிறீங்க, சி ++ மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க இருக்கீங்க. உங்களுக்குமே வந்து நீங்கள் மற்ற ப்ரோக்ராமிங் ரவுண்ட்ஸில் நீங்கள் பைத்தானோ C++ஓ யூஸ் பண்ணீங்கன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இந்த ரவுண்டில் ஜாவா கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நான் பைத்தான் டெவலப்பர், நான் சி டெவலப்பர், எனக்கு போய் இதை கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. ஓகே, நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட்ஸில் அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா, பைத்தான் டெவலப்பர் எனக்கு போய் ஏன் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு. நீங்கள் பைத்தான் டெவலப்பராக இருக்கலாம், இந்த ரோலுக்கு ரவுண்ட் 1 அவங்க வைக்கிறதுக்கு இந்த கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளால் ஆர்கியூ பண்ண முடியாது. ஸோ ஹேவ் டு நோ திஸ். அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்லோவாக எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு ஸ்லோவாக ஃபீல் ஆச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு பிளே திஸ் வீடியோ அட் 1.5x, அது உங்களோட விருப்பம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இருக்கிற ரிமைனிங் 3 கொஸ்டின்ஸுமே வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, மெயின் ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த மெயின் கிளாஸ்க்குள்ள PSPM பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணீங்கன்னா புதுசாக தான் ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் ஆகும். ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து அது டம்ப் பண்ணிடும். ஓகே, ஸ்ட்ரிங்கை வந்து
எடிட் பண்ண முடியாது ஜாவா பொறுத்த வரைக்கும். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக படிக்கணும்னா நம்மளோட 10 hours ஜாவா கோர்ஸ் இருக்குது. அதில் ஸ்ட்ரிங் பற்றின செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ரிஃப்ரெஷராக இருக்கும். பட் உங்களுக்கு இந்த இடத்துல தெரிய வேண்டியது என்னன்னா, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வந்து க்ரோ ஆகும், அதில் வந்து ஃபர்தராக நம்ம வந்து அப்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் கிரியேட் பண்ணாமல் இந்த ஸ்ட்ரிங் பில்டர் அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது ஜாவால ஒரு வழக்கம். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரிங் பில்டர் வந்து எஸ்பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, நியூ ஸ்ட்ரிங் பில்டர்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம கொடுக்குற ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜாவா அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கு. ஓகே, ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு கிரியேட் பண்ணி அதில் ஜாவா அப்படிங்கிற வேல்யூவை வச்சு இந்த எஸ்பியில் ஸ்டோர் பண்ணிடுது. சரியா? ஸோ ஜாவான்னு மட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பி டாட் அப்பெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஜாவா இருக்குது, இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராமிங்கை அப்பெண்ட் பண்ணுறோம் அதே ஸ்ட்ரிங் பில்டரில். ஓகே, ஸோ அப்பெண்ட்னா என்னன்னா எப்பயுமே வந்து கடைசியில் ஒரு விஷயத்த நம்ம ஆட் பண்ணோம்னா அதை வந்து அப்பெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி ஜாவா இருக்கு, அதில் ஸ்பேஸ் ப்ரோக்ராமிங்னு போட்டிங்கன்னா ஜாவா ஸ்பேஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அட் திஸ் பாயிண்ட் எஸ்பி அப்படிங்கிற ஸ்ட்ரிங் பில்டரில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்பேஸ் ப்ரோக்ராமிங் இப்படி தான் வந்து இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா எஸ்பி டாட் டெலீட், அந்த ஸ்ட்ரிங் பில்டரில் டாட் டெலீட் ஆஃப் 4,6 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 4,6 என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ். ஓகே, அதுவும் அந்த இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 4 இருக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்க்ளூசிவ் இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ்னா அந்த ரேஞ்சை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்லேருந்து இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் டெலீட் பண்ணணும் அந்த ஸ்ட்ரிங்கில். இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ண போகுது. பட் 4 to 6ன்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா 4, 5 and 6 இந்த 3 இண்டெக்ஸில் இருக்கிறது மட்டும் தான் டெலீட் ஆகும். ஸோ 4ங்கிறத நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம், 4ங்கிற இண்டெக்ஸில் இருக்கிறதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி டெலீட் பண்ணுறோம். அதனால 4 is inclusive. 6ங்கிற இண்டெக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் எலிமெண்ட் வரைக்கும் தான் டெலீட் ஆகும், 6ங்கிற எலிமெண்ட் டெலீட் ஆகாது. அதனால 6 வந்து எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜாவா ப்ரோக்ராமிங்னு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜே வந்து 0th இண்டெக்ஸு, ஏ வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸு, வி வந்து செகண்ட் இண்டெக்ஸு, ஏ வந்து தேர்ட் இண்டெக்ஸு, இந்த ஸ்பேஸுங்கிறது தான் வந்து 4th இண்டெக்ஸ். ஸோ இந்த ஸ்பேஸுங்கிற 4th இண்டெக்ஸ் போயிடும், அப்புறம் பிங்கிற 5th இண்டெக்ஸும் போயிடும். ஓகே, ஸோ 4, 5ங்கிற 2 இண்டெக்ஸ் மட்டும் தான் போகுது, 6th இண்டெக்ஸ் போகாது, பிகாஸ் 6 இஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இப்போ இந்த ஜாவா ரோக்ராமிங் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரிங் பில்டர் நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா இதுதான் வந்து அவுட்புட்டாக வரும். ஸோ நான் இப்போ எஃப்ஐ அமுக்கிறேன், அவுட்புட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜாவா ரோக்ராமிங்னு வந்திருக்கா. ஸோ இதுதான். ஸோ பேசிக்காக ஸ்ட்ரிங் பில்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சா போதும். இது எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் இதை பார்த்தாலே உங்களால் கெஸ் பண்ண முடியும் இந்த அவுட்புட்டை. ஓகே, ஸோ திஸ் இஸ் சிம்பிள். இந்த டெலீட்ல அதோட ரேஞ்ச் என்ன, எப்படி டெலீட் பண்ணுங்கிறத மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த ஆரையும் சேர்த்து இல்லாத மாதிரி நீங்கள் அவுட்புட் சொல்லிடுவீங்க, தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். சரியா? ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு அதுதான் முக்கியம். ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அது வந்து தேர்ட் கொஸ்டின் இன் திஸ் வீடியோ. அண்ட் இதில் வந்து main2ன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஆக்சுவலி கொஸ்டினில் வந்து மெயின்னு கொடுத்துருப்பாங்க, நான் அதே ஃபோல்டரில் மல்டிபிள் கிளாஸஸ் அதே பேரில் வைக்கிறேங்கிறது முடியாதுங்கிறதுனால main2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். தட் டசன்ட் ரியலி மேட்டர், பட் யா. ஸோ main2 கிளாஸில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது, அப்புறம் ஜாவான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் நம்ம வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் str.substring of 0,3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ substring of 0,3னா இங்கே என்ன வரும்னா JAV இந்த 3 கேரக்டர்ஸும் வரும். சரியா? JAV இந்த 3 கேரக்டர்ஸும் வரும். இதுவுமே வந்து நம்ம டெலீட்ல பார்த்த அதே மாதிரியான லாஜிக் தான் அந்த இண்டெக்ஸ்ல. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை இன்க்ளூசிவாகவும் செகண்ட் இண்டெக்ஸை எக்ஸ்க்ளூசிவாகவும் கன்சிடர் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ JAV அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஸோ அதுதான் வந்து இந்த சப்ஸ்ட்ரிங். இந்த சப்ஸ்ட்ரிங்கோட வேல்யூ அதான் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா .concat of DEF அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. .concat of DEFனா இங்க வர்ற சப்ஸ்ட்ரிங் இருக்கு பாத்தீங்களா, ஸோ முதல்ல அந்த சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 0,3 வந்து என்ன கொடுக்கும்னா JAV அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அப்புறம் .concat of DEFனு கொடுத்துருக்காங்க. கன்கேட்னா பேசிக்கலி ஜாயின் பண்றது, ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்றது தான். ஸோ இதோட DEF அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ இப்போ STRோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா javdef அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ இப்போ அடுத்த லைன்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த STR எடுத்து அதில் ரீப்ளேஸ் ஆஃப் A, Z அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீப்ளேஸ் ஆஃப் A, Zனா அந்த ஸ்ட்ரிங்ல எங்கெல்லாம் A இருக்குதோ அதெல்லாம் Z வச்சு ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஜேக்கு அப்புறம் A இருக்குது, அதுக்கு பதிலாக Z போட்டோம், VDEF. ஓகே, வேற எங்கேயும் இல்லை. ஸோ
JZVDEF அப்படிங்கிறது தான் இப்போ நம்மள்ட்ட கரண்டாக இருக்கிற ஸ்ட்ரிங். ஸோ அவுட்புட்லையும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பிரிண்ட் ஆகணும். ரன் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, அவுட்புட்லேயும் வந்து இதுதான் பிரிண்ட் ஆகுது. ஒரு சின்ன விஷயத்த நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கன்கேட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதில் வந்து ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. அகைன் நான் சொன்ன மாதிரி கன்கேட்னேஷன்னா அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறது தான். ஸோ அட் த எண்ட் வந்து இது வந்து ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ண போகுது. ஓகே, பி கேர்ஃபுல், டோன்ட் பி லைக் மீ. அப்புறம் ஆன்சர் தப்பாக வந்துடும். மொத்த ப்ரோக்ராமையும் ப்ராப்பராக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அந்த ரீப்ளேஸ்க்கு அப்புறம் இன்னொரு கன்கேட்டும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகே, யா. ஸோ திஸ் இஸ் தேர்ட் கொஸ்டின். வி ஆர் கோயிங் டு தி ஃபைனல் அண்ட் த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் வீடியோ. இதில் வந்து மெயின் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம். அகைன் கொஸ்டினில் வந்து மெயின் தான் கொடுத்துருந்தாங்க. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்குது. STR1ல பார்த்தீங்கன்னா ABCDEF அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ 6 கேரக்டர்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா STR1 டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 3,6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 3,6னா என்ன? 3 வந்து இன்க்ளூசிவ், 6 வந்து எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இதில் தேர்ட் இண்டெக்ஸ் என்னன்னு பாருங்க. A வந்து 0th இண்டெக்ஸ், B வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், C வந்து செகண்ட் இண்டெக்ஸ், D வந்து தேர்ட் இண்டெக்ஸ். ஸோ Dல ஸ்டார்ட் ஆகும் அண்ட் 6க்கு முன்னாடி வரைக்கும் வரணும். ஸோ 3, 4, 5 அது வரைக்கும் வரணும். ஸோ Dக்கு அப்புறம் EF, D வந்து 3, E வந்து 4, F வந்து 5. ஸோ இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் தான் வருது. ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங்ல வந்து DEF அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகே, அண்ட் அதுக்கு அடுத்த லைன்ல பார்த்தீங்கன்னா STR3ல DEFங்கிறத அவங்களே வந்து எழுதியிருக்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல STR2 ஈக்குவல் டு STR3 செக் பண்றோம். இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இந்த ஈக்குவல் டுங்கிறது ஒரு கம்பேரிசன் ஆப்ரேட்டர், ரெண்டும் சேமான்னு சொல்லி செக் பண்ண போகுது. ஸோ சேமான்னு செக் பண்ணிட்டு அது ஆன்சர் வந்து எய்தர் ட்ரூ அப்படின்னு சொல்லும் அல்லது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லும். ஸோ அந்த அவுட்புட் பிரிண்ட் பண்றப்ப ட்ரூ வரலாம் அல்லது ஃபால்ஸ் வரலாம். இது மட்டும் தான் ஆன்சரா வர முடியும். ஸோ முதல்ல அதுல தெளிவா இருங்க. டபுள் ஈக்குவல் டுன்னு போட்டீங்கன்னா அது வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ இந்த மாதிரி கொடுக்குற அவுட்புட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸா தான் இருக்க போகுது. பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸா தான் இருக்க போகுது. ஓகே, தட் இஸ் ஃபைன். இப்போ ஆன்சர் ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறதான் கேள்வி. இதுவும் DEF தான், இதுவும் DEF தான். பட் ஆன்சர் வந்து ஃபால்ஸ் தான் வரும். எதனால அப்படின்னா ஜாவா பொறுத்த வரைக்கும் இது ரெண்டோட வேல்யூ சேம் தான். பட் அது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங்ஸ். அது வேற ஸ்ட்ரிங் வேற மெமரியில இருக்கு, இது வேற ஸ்ட்ரிங் வேற மெமரியில இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல அவுட்புட்டுக்கு அது செக் பண்றப்ப அது ரெண்டுத்தோட மெமரி அட்ரஸ் தான் வந்து கம்பேர் பண்ணி சேம் ஸ்ட்ரிங்கான்னு சொல்லி செக் பண்ணும். அது ஆக்சுவலா ரெண்டுமே வந்து அதுல இருக்கிற கண்டென்ட் சேமா அப்படிங்கிறத ஜாவா வந்து செக் பண்ணாது. ஓகே, இதுக்கான ப்ரூஃப் என்ன? இப்போ நான் அதை ரன் பண்ண அப்படின்னா ஆன்சர் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இந்த இடத்துலையும் DEF தான், அந்த இடத்துலையும் DEF தான், பட் ஆன்சர் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக உங்களுக்கு அதோட கண்டென்ட்டை வெரிஃபை பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? டபுள் ஈக்குவல் டு போடக்கூடாது. அதுக்கு பதிலாக அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கு டாட் ஈக்குவல்ஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி ஈக்குவல்ஸ் ஆஃப் அப்படிங்கிறதுல செகண்ட் ஸ்ட்ரிங்கை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ STR2 டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் STR3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து ட்ரூ அப்படின்னு வரும். ஸோ ஆக்சுவலி அதில் இருக்கிற ஒரு கேரக்டர் பை கேரக்டர் கம்பேரிசன் இந்த பாயிண்ட்ல தான் நடக்கும். நீங்கள் சும்மா டபுள் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா கேரக்டர் பை கேரக்டர் கம்பேரிசன் வந்து பண்ணாது. சும்மா தான் மெமரி தான் வந்து செக் பண்ணும். ஓகே, ஸோ அதனால தான் இதுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் யூ ஹேவ் டு நோ அபவுட் ஜாவா. நீங்கள் பைத்தான்லேயே C++ல இந்த மாதிரியான அவுட்கம் வராது, பட் ஜாவால திஸ் ஹேப்பன்ஸ். ஓகே, இந்த 4 கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம Codeo.dev வெப்சைட்ல போனீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொஸ்டின்ஸோட ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கோட் ஸ்னிப்பட்ஸோட பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் இந்த கொஸ்டின், ஓகே, ஸோ அடுத்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து நெஸ்டட் லூப்ஸ் டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இந்த வீடியோவில் பார்த்தா எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து ஸ்ட்ரிங் டிபெண்ட்டாக இருக்கு இல்லையா? அடுத்த வீடியோவில் நெஸ்டட் லூப்ஸ் டிபெண்ட்டாக இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் சேர்த்து கம்பைல் பண்ணி ஒரே வீடியோவாக போடுறேன். அண்ட் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் சப்போஸ் வீடியோ போடலைனாலும் அதில் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கமிங் சூன். லாஜிக் ஐவோ செக் பண்ணலைன்னா செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அங்கே கவர் ஆகிருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தடா.